அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் ஆசீர்வாதத்தோடு இந்த வியாழக்கிழமையின் காலை பொழுதை காண்பதற்கு எங்களை அழைத்த தயவிற்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் எங்களை அபிஷேகித்து கொள்ள வேண்டும் என்று உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். காத்துக்கொள்ளும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு இந்த நாளின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் தேவன் நமக்கு கட்டளையிட்ட நாள். இந்த நாளின் ஆசீர்வாதத்தை முழுமையுமாக தேவ சமூகத்தில் பெற்று நம்மை ஆண்டவருக்கென்று ஒப்புக் கொடுப்போம். இந்த நாளிலும் தேவனை மறக்கிற பெண்கள், தேவனை மறக்கிற பெண்கள் யார்? எந்த பெண்கள் தேவனை மறக்கிறார்கள்? வேதாகமத்தில் பெண்கள் அநேகர் ஆண்டவரோடு இருந்த அனுபவத்தை நாம் வாசிக்கிறோம். ஆனால் சில பெண்கள், பேர் சொல்லப்படாத சில பெண்கள் தேவனை மறக்கிறார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 32வது வசனம் இப்படி சொல்லுகிறது: ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாலோ? என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள். அன்பு பிள்ளைகளே, ஒரு பெண் தன் ஆபரணங்களையும் மணவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாலோ? மறக்க மாட்டார். ஆனால் என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள். இன்றைக்கு தேவ அனுபவத்தில் நாம் வாழும்போது பெண்கள் எல்லா நிலைகளிலுமே ஆண்களை காட்டிலும் சாதுரியமானவர்கள் என்பதை உலக ரீதியாக நாம் அறிகிறோம். இக்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் ஆண்களுக்கு என்ன பணி நியமனங்கள் செலுத்தப்பட்டு இருக்கிறதோ அதே நியமனங்களை இன்றைக்கு பெண்களும் பெற்று அதை பயன்படுத்தி மிகுந்த ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். எல்லா நிலைகளிலும் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் உயர்ந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுவாள், புத்தி இல்லாதவளோ அதை தன் கைகளால் இடித்து போடுவாள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு பெண்ணால் தான் ஒரு வீட்டை கட்டுவதற்கு மிகுந்த பொறுப்பு உடையவளாக காணப்படுகிறாள் என்று வேதம் சொல்லுகிறது. அதே பெண் பொறுப்பில்லாதவளாய் ஆண்டவரை மறந்த நிலையில் இருந்தால் அந்த வீட்டை தன் கையினாலே இடித்து போடுவாள் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, ஆதியாகம புஸ்தகத்தை நாம் வாசித்து பார்ப்போம் என்றால் அங்கு 24வது அதிகாரம் 22வது வசனத்திலே அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை எப்படி இருக்கும் என்பதை நாம் படித்து பார்ப்போம். ஆதியாகமம் 24:22. ஒட்டகங்கள் குடித்து தீர்ந்த பின் அந்த மனிதன் அரைச்சேக்கல் எடையுள்ள பொற்காதணிகளையும் அவள் கைகளுக்கு 10 சேக்கல் எடையுள்ள பொன்கள் 2 கடகங்களையும் எடுத்து கொடுத்து. அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிற தருணம் என்ன? தீருகுமாரத்தை காணிக்கைகளை கொண்டு வருவாள் என்று சங்கீதக்காரர் பாடுகிறார். ஒரு பெண் இங்கு
ஒருவனுக்கு பெண் பார்க்கக்கூடிய படலத்திலே இந்த சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமினுடைய பணிவிடைக்காரன் தன்னுடைய மகனுக்கு பெண் பார்ப்பதற்கு அங்கு தன்னுடைய பணிவிடைக்காரனை அனுப்புகிறார். அவன் ஆபிரகாம் சொல்லி அனுப்புகிறார், நீ புறஜாதி மக்கள் மத்தியிலோ வேறு யாரிடத்திலோ அந்நிய ஜாதியினிடத்திலோ பெண் பார்க்காமல் என்னுடைய இனத்தாரில் என் உற்றார் உறவினர்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் எனக்கு ஒரு பெண் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, அந்த பெண் தேவ சமூகத்தில் அங்கு ரெபேக்காள் என்றப்பட்ட பெயருடையவள் அங்கு தண்ணீர் தடாகத்தில், அதாவது கிணற்றில் இருக்கிற அந்த அனுபவத்தை நாம் பார்த்து, அந்த பெண்ணுக்கு இவள்தான் என்னுடைய எஜமானருக்கு உரியவன் என்று கருதி அவளுக்கு ஒரு தான் சுமந்து கொண்டு வந்த அந்த தாளந்துகளை, அந்த ஆபரணங்களை அவனுக்கு கொடுக்கிறார். அப்படி என்றால் இந்த வார்த்தை நமக்கு என்ன சத்தியத்தை சொல்லுகிறது என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். அதே அதிகாரம் 24:30 சொல்லுகிறது, அவன் தன் சகோதரி தரித்திருந்த அந்த காதணியையும் அவள் கைகளில் போட்டிருந்த கடகங்களையும் பார்த்து, இன்னென்னபடி அந்த மனிதன் என்னோடே பேசினார் என்று தன் சகோதரி ரெபேக்காளுக்கு சொன்ன வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்தில் அந்த மனிதனிடத்தில் வந்தான். அவன் துறவு அருகே ஒட்டகங்கள் அண்டையிலே நின்று கொண்டிருந்தான். இவள் தன்னுடைய சகோதரியை, லாபான் தன்னுடைய சகோதரியாக ரெபேக்காள் அணிந்திருந்த அந்த ஆபரணங்களை பார்த்து, இதை உனக்கு கொடுத்தது யார் என்று சொல்லும்போது அவள் நடந்த சம்பவத்தை கூறுகிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த இடத்தில் ரெபேக்காளுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஆபரணங்களின் ஆசீர்வாதம் எதை குறிக்கிறது என்பதை நாம் சற்று யோசித்து பார்ப்போம். ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் தேவ அனுகூலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகளுடைய ஜீவிதத்திலே ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுக்கிற ஜீவிதம் என்ன என்பதை நாம் பார்த்தால், ஏசாயா 61:10 இப்படி சொல்லுகிறது, கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களிகூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்து கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்து கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் இரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு கொடுத்தார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு மணவாளன் தன்னை அலங்கரித்து கொண்டு மணவாட்டியை தன் ஆபரணங்களினால் சிங்காரித்து கொள்வதற்கு ஒரு தருணத்தை கொடுக்கிற இந்த சம்பவம், மணவாளன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மணவாட்டி திருச்சபை என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் இன்றைக்கு இந்த அனுபவத்திலே நாம் தேவனுக்கேற்ற நற்குணங்களை பெற்று வாழ்கிற ஒரு சமூகம் திருச்சபை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாய் இருந்தது. அன்பு பிள்ளைகளே, இங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, மணவாளன் தன் மணவாட்டியை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் சிருஷ்டிகர், சர்வலோகத்துக்கும் ஆண்டவர், தாம் படைத்த பூமிக்கு திரும்பி வரும்போது அவர்
தன்னுடைய மணவாட்டியை சந்திக்க வருகிறார். அந்த மணவாட்டி தன் கணவனுக்காக அலங்கரிக்கப்பட்ட ஒரு பெண்ணைப் போல இருக்கிறாள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் மணவாட்டியினுடைய அலங்காரம் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? அந்த மணவாட்டி தன்னை அழியாத அலங்காரத்தை அவள் பெற்றிருக்கிறாள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த அழியாத அலங்காரம் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது என்பதை நாம் யோசித்து பார்த்தால், ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை தேவனுடைய குணலட்சணங்களாகிய அந்த அலங்காரம் அந்த மணவாட்டிக்கு இருக்க வேண்டும். அப்படி இல்லாத அந்த மணவாட்டி தேவனை மறந்தவர்களுக்கு சமமாக சொல்லப்படுகிறார். தேவனை அறியாதவளாக தன்னை ஒப்புக்கொள்ளுகிறார். யாரெல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நாங்கள் கிறிஸ்துவுக்கு மணவாட்டி என்று சொல்லுகிற அனுபவத்தை பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய நற்குணங்களாகிய அந்த ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு இருக்க வேண்டும். இன்றைக்கு அந்த அலங்காரத்தை ஒரு திருமணமாகக்கூடிய ஒரு பெண் தன் ஆடைகளையும் ஆபரணங்களையும் மறப்பாலோ? நிச்சயமாக மறக்க மாட்டார். ஆனால் தேவனுக்கென்று இருக்கக்கூடிய சபையாகிய மணவாட்டி மறந்துவிட்டாள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் வரக்கூடிய நாளிலே என் அலங்கரிக்கப்பட்ட என் மணவாட்டியை நான் பார்ப்பதற்கு வருவேன். ஆனால் அந்த மணவாட்டி தன்னை நற்குணங்களால் அலங்கரிக்காமல் உலகத்தின் குணங்களுக்குள் அலங்கரிக்கப்பட்டவளாக காணப்படுகிறாள். என்னை மறந்து போய்விட்டாள். என்னை குறித்து அவள் அக்கறை காட்டவில்லை. என் மீது அவள் அன்பு வைக்கவில்லை. என்னுடைய உபதேசங்களில் அவள் வளரவில்லை. என்னுடைய குணலட்சணங்களுக்கு சாட்சியாக அவள் தன்னை ஒப்பு கொடுக்கவில்லை. அப்படிப்பட்ட மணவாட்டியாக இந்த பூலோகத்தில் இருக்கிறாள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் நல்ல மணவாட்டியாக காணப்பட வேண்டும். அந்த நல்ல மணவாட்டியினுடைய குணம் ஆண்டவருக்குள்ள சிந்தையும் ஆண்டவருடைய வழிமுறைகளும் அடங்கியது தான் அந்த குணலட்சணம். அதுதான் நமக்கு ஆபரணங்களாக ஆடைகளாக அலங்கரிக்கப்பட்டிருக்க வேண்டும். அவைகளை கொண்டு தான் நாம் உடுத்தி இருக்கிற ஆபரணங்கள் ஆடைகள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் உலக ஆசைகளில் சிக்குண்டு அழிந்து போகிற வஸ்திரத்தினாலும் ஆபரணங்களினாலும் நம்மை அலங்கரித்து கொண்டிருக்கிறோம். இந்த குணத்தை ஆண்டவர் தம்முடைய மணவாட்டியினிடத்தில் எதிர்பார்க்க மாட்டார். அவர் எதிர்பார்க்கக்கூடிய குணங்கள் எல்லாம் தேவனுடைய குணங்களினால் அலங்கரிக்கப்பட்டவளாக காணப்பட வேண்டும். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் எந்த குணத்தினால் அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறோம்? அழிந்து போகிற குணங்களினாலா அல்லது அழியாத குணங்களினாலா என்பதை யோசித்து நாம் தேவனை மறக்காதவர்களாய் தேவனுடைய நற்பண்புகளை பெற்றவர்களாய் நம்மை தேவ சமூகத்தில் உருவாக்குவோம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை இருந்து நாங்கள் உமக்கு உகந்த ஆண்டவரே பிள்ளைகளாக வாழ எங்களுடைய நற்பண்புகள் எல்லாவற்றிலும் உம்மை நாங்கள் தரித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளாக எங்களை உருவாக்கும். கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்குள் அப்படிப்பட்ட பலவீனங்கள் இருக்கும் என்றால் உலக இச்சைகளுக்கு உலக ஆசா பாசங்களுக்கு எங்களை ஒப்பு கொடுக்காதபடி எங்களை காத்துக்கொள்ள நீர் எங்களை ஊக்கப்படுத்தும், பலப்படுத்தும். துதி கன மகிமை எல்லாவற்றையும் உடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இன்றைக்கும் நாங்கள் புத்தியுள்ள கன்னிகைகளாகவே இருக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கேட்ட சத்தியங்கள் நம்மை ஆண்டவருக்கென்று நல்ல மணவாட்டியாக
உருவாக்க பயன்படும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். கர்த்தரோடு இருப்போம். ஆண்டவர் வரும்போது அவருக்குள் நாம் சேர்க்கப்பட்டு அவரோடு கூட எழுந்து செல்வோம். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.